ஆட்சியை தக்க வைக்கிற வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நல்லபடியா தக்க வச்சு ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனேன். அதுதான் நான் பண்ணிட்டு போனது. ஆனா ஒரு 3 மாசம் கூட ஆகல, திடீர்னு என்ன பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து எடுக்கிறாங்க. என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது ஏன்னா நான் சிறைச்சாலையில இருக்கேன். எதுக்காக பண்ணாரு அப்படின்னு தெரியல. அதுக்கு பிறகு என்னாச்சு, நான் அங்க இருக்கேன் 4 ஆண்டு காலம். நான் முடிச்சுட்டு வர்ற நேரத்துல எனக்கு கொரோனா வந்துட்டு, அந்த கொரோனா வந்ததையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அங்க சிறைச்சாலையில யாருக்கும் கொரோனா இல்லை, பெண்கள் பகுதியில சுத்தமா கிடையாது. ஆனா நான் இதுக்கு மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னவே 15 நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் நிக்கல. அந்த சமயத்துல ஒரு பெண், அந்த பெண்கள் இருக்கிற சிறைச்சாலையில அந்த முகத்தை நான் பார்த்ததே இல்லை. உள்ளவங்க இல்லை. அவங்க யாரோ ஒரு வெளியில இருந்து ஒரு கொரோனா அஃபெக்ட் ஆன ஒரு பெண் ஏன் ரூம்ல உட்கார்ந்துருக்கு. நீங்க யாருமா, புதுசா இருக்க யாருன்னு கேக்குறோம். அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள வார்டன் சொன்னேன், யாருன்னே தெரியல, என் ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. சாயந்தரம் 4 மணி. உடனே அங்கேருந்து பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி வெளில போச்சுன்னே தெரியல. அதாவது சிறைச்சாலையை விட்டு வெளியிலே போயிட்டது. அதாவது வெளியால் அவங்கள எப்படி உள்ளர விட்டாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மறுநாள்ல இருந்தே எனக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எனக்கு அந்த சிறைச்சாலையில பெண்கள் பகுதியில 200 பேர் இருக்கோம். எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் 15 நாள் வைத்தியத்துக்கு பார்த்தாக்க உள்ளதே டாக்டர் இருக்காங்க. அந்த அம்மா என்னை பார்க்கவே இல்லை. 15 நாள் ஆகி நடக்க கூட சக்தி இல்லாம ஆகுற நிலைமையில அந்த பெண் எஸ்பிட்ட சொன்னேன், என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு, ஏன்னு தெரியலன்னு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு செக் பண்ண சொல்லி அந்த அம்மாவே கூட இருந்து பார்த்ததுல 85% கொரோனா எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. உடனடியா என்ன பண்றாங்க, இது ஆம்புலன்ஸ் அங்கே இருக்கு, எடுக்கிறாங்க. யாருக்கிட்டையும் சொல்லல, என்ன டக்குன்னு தூக்கி உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரி. போய் அதுக்கப்புறம் தான் அங்க வைத்தியமே ஆரம்பிச்சது. அதுல இருந்து நான் மீண்டுதான் வந்தேன்.